நெக்ஸ்ட் கண்டினியூஸா அப்படியே பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத கத்துக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அன்இவன் ஆப்டிமைசேஷன், அதாவது சீரற்ற தேர்வு முறையை வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக அந்த ப்ராசஸோட பர்ஸ்பெக்டிவ் அந்த பிசினஸ் யூனிட்டுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே இப்போ நான் சொல்ல போற விஷயம் எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ், மெசர்ஸ், டார்கெட் அண்ட் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூல். ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமா இந்த டூலை யூஸ் பண்ணி பிசினஸ் ஆக்டிவிட்டியை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம முக்கியமா இருக்கக்கூடிய 4 கீ பர்ஸ்பெக்டிவோட பர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம். அந்த 4 பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைனான்சியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்ன் அண்ட் growth. ஒரு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டை வந்து டெவலப் பண்றதுக்கு முக்கியமா 6 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டெப் 1, டிஃபைன் விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டெப்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷனா இருக்கட்டும், மிஷனா இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டூல்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் இன் ஈச் பர்ஸ்பெக்டிவ். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண அந்த 4 மேஜர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இதில் டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபைனான்சியல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ் எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்டர்னல் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ப்ரொடக்ஷன் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், லேர்னிங் அண்ட் growthல ஸ்டாஃப்ஸோட ஸ்கில்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி எல்லாமே இதில் டிஃபைன் பண்ணிடுவாங்க. பிஎஸ்சியை டெவலப் பண்ணுறதுக்கு 3வது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் கேபிஐஎஸ். இந்த ஸ்டெப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிள் இண்டிகேட்டரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. 4th ஸ்டெப், செட் டார்கெட்ஸ். இந்த ஸ்டெப்பில் ஆர்கனைசேஷனோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டார்கெட் கோலை வந்து டைம்லேயோ இல்லைன்னா நியூமரிக்காவோ செட் பண்ணிக்கிடுவாங்க. 5th ஸ்டெப், லிங்க் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த ஸ்டெப்பில் பண்ண போகிற ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்டு வந்து எல்லா அப்ஜெக்டிவ்ஸ்க்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபைனலாக 6th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் மானிட்டர். இந்த ஸ்டெப்பில் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராக்ரஸை வந்து ரெகுலராக வந்து ட்ராக் பண்ணி அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி என்ஷூர் பண்ணுவாங்க.